ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளே டைல் ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம். களிமண் ஓடுகள் தான். ரேடியன்ட் ஸ்ப்ளெண்டர்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரோ ஹவுசஸ் வந்து. அங்கே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்காக இந்த கிளே டைல் நம்ம பண்ண போகிறோம் வந்து. அதுதான் நீங்கள் வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 7 பிளேட்ஸ் வருது. 6x6 3mm பிளேட்டு புல்லட் போல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இருந்தால் ஒவ்வொரு ட்ரஸ் வச்சு சப்போர்ட் எடுப்போம். ட்ரஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரஸ் வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி 7 ட்ரஸ் வரும். அப்படி ஒவ்வொன்றா இங்கேருந்து அப்படி 7 ட்ரஸ் வரும். இப்படி ஒவ்வொன்றா இங்கேருந்து அந்த பிளேட்டுக்கு நேராக 7 ட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் கிராஸ் பைப் பர்லின் அப்படி வரும். ஃபஸ்ட்டு ட்ரஸ் வச்சுட்டோம். இந்த மாதிரி 7 ட்ரஸ் வரும். ரூஃபிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 30 அடிக்கு 3.5. இப்படி 7 ட்ரஸ் வரும். பைப் பார்த்திங்கன்னா 3க்கு 1.5 சைஸ். கீழ் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ட்ரஸ் வச்சுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுட்டோம். இந்த லெவலுக்காக என்ன பண்ணுவோன்னா அந்த கார்னர் இந்த கார்னர் லெஃப்ட் ரைட்டு வச்சுட்டு அதுலேருந்து நூல் கட்டி ஒவ்வொன்றா வச்சுட்டு வரும். 7 ட்ரெஸ் வரும் இங்கே. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 ட்ரெஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே ஃபுல் வெல்டிங் பண்ணிட்டோம். நம்ம மேல் வியூவில் வந்து பார்க்கலாம். பர்லின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இருபது அடி இருக்கும் ஒரு லென்த்து. நம்மளுக்கு 30 அடி தேவை. பர்லின் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். 7 ட்ரெஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பர்லின் ஃபிக்ஸ் பண்ணணும்.
பர்லின் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபுல் வெல்டிங் முடிச்சிட்டோம். பெயிண்ட் டச் பண்ணிட்டு வரோம். கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் டச் பண்ணதுக்கப்புறம் டைல் லே பண்ண ஆரம்பிச்சிடும். ரூஃபிங் பார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பைப்பில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக பார்டர்ஸ் வந்து பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வச்சு வெல்டிங் பண்ணுவோம். ஃபுல்லாக அப்படி எல்லா பைப்லேயும் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வச்சு வெல்டிங் பண்ணிடுவோம். பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது வெல்டிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி பண்ணால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதில் வச்சு வெல்டிங் பண்ணியிருக்கோம். இப்படி வெல்டிங் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம கீழ் வியூவிலேருந்து பார்க்கலாம். நம்ம கீழ் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். வெல்டிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பண்ணும்போது தான் அந்த பார்டர் வந்து அழகாக தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தாலுமே அழகாக தெரியும். பைப் கொடுக்காமல் அப்படி வச்சா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கில் இருக்கும். ஓடு லே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஓடு லே பண்ணிகிட்ருக்கோம்.
ஃபுல்லாகவே லே பண்ணிடுச்சு. க்ளே டைல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எலிவேஷனுக்காக அது பண்ணியிருந்ததை தான் நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.